ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 30 days 30 ஐடியாஸில் இன்றைக்கி டே 11 இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ எக்ஸ்போர்ட்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஏற்றுமதி. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் படிக்கிற உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அது எவ்வளோ ஒரு வேல்யூபிள் ஒரு பிஸ்னஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா, இந்த எக்ஸ்போர்ட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டோ இல்லை வந்து அதர் கமோடிட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைட்லைன்ஸ், ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் பற்றின டாப் டு பாட்டம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது உள்ள இந்த செக்டார் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கணும். அப்படி இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ரிஸ்கிங் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் ரிலேட்டடான ஐடியாஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.